ஸோ ஹாய் ஒருவன் எந்த இடத்துல நிற்கிறோன்னா நம்ம டியூஷன் சென்டர் போகிற வழி. வாப்பா, பாவம் பையன் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேமராமேன் ஆக்கிட்டேன். ஆக்சுவலாக இப்போ எதுக்கு நம்ம போயிட்டுருக்கோன்னா, மணி இப்போ 3:15. நம்மளனா காட்டுப்பாங்க, இருட்டாக இருக்குல்ல, இந்த காட்டு நைட் 8 மணிக்கு நினச்சிட போகிறாங்க. அப்படியே வெளியெல்லாம் காட்டு, ரோடெல்லாம் காட்டுப்பா. ஸோ எல்லோரும் படிச்சுட்ருப்பாங்க பாருங்கள். மேக்ஸுக்கு வந்து எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், இன்னும் நீங்களும் உழைச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 நாள் கவர்மெண்ட் விட்டது பத்தலைங்கிறத நான் சொல்லுவேன். அண்டு ரொம்ப ரொம்ப மோசம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி கேட்டுட்டாங்க, மேக்ஸாவது ஈஸியாக வரும் நம்புவோம். அண்டு நம்ம பசங்கிட்டே போய் கேட்போம், உங்கள் கருத்து அவங்களும் என்ன சொல்லட்டுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு இப்போ 3:15 ஆகுது. நான் தூங்க சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும், தூங்க மாட்டேன்னு சொல்கிறானுங்க. என்னன்னு அவனுக்கிட்டே போய் கேட்போம். அண்ட் உங்களுடைய கருத்துக்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் கேமராமேனே ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். கேமராமேன் பாவம் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல, நானே பிடிச்சிக்கிறேன். சொல்லுங்கள் தம்பி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 3:15 ஆயிடுச்சு. ஸோ கண்ணெல்லாம் உங்களுக்கு வீங்கிருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஸோ 3 நாள் டைம் கொடுத்தது பத்திச்சா? சுத்தமாக பத்தலை சார். 5 மார்க்கே 2 நாள் போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, பத்தலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறோம். 2 மார்க் 3 மார்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது சார், கொஞ்சம் ஒரு சில சாப்டர்ஸில். ஓகே, 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கும்போது ஒரு சில சாப்டர்ஸ்னால் இப்போ எவ்வளோ சாப்டர் 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு தெரியும்? 1 2 3 4 5 அப்புறம் 8 10 11 12 சார். ஓகே, 8 10 11 12. ஓகே குட். 5 மார்க்ஸ் எல்லாம் முடிஞ்சா? 5 மார்க்ஸ் முடிஞ்சு சார். 1 மார்க்ஸு? 1 மார்க்ஸ் பார்க்கணும் சார், டைம் இல்லை. இன்னும் எப்போ பார்ப்பீங்க? 3:15 ஆயிடுச்சு, எப்போ பார்ப்பீங்க? காலைல ஒரு 5 மணி 5:15 கழிச்சு பார்க்கறது தான் சார். சரி, ஓகே. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப கஷ்டம்தான் சார். என்ன கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தால் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவேன் சார். ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இப்போ உள்ளே போவோம், என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியல. ஸோ டைம் அங்கே காட்டுப்பாங்க ஜூம் பண்ணி. ஸோ 3:20 ஆகுது, இன்னும் தூங்கலை. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருந்தாலே சங்கடப்படுவாங்க போல். ஆக்சுவலாக ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இப்படி தான் படித்தானுங்க. ஆக்சுவலாக வீட்டில் உட்காந்து படிக்க சொல்லி இப்படி தான் படித்தாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இப்போ மேக்ஸ்க்கு இப்படி தான் படிக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் மக்களுக்கு கஷ்டமாக கேட்கலாம், கொஸ்டின் பேப்பரே கஷ்டமாக கேட்டால் எப்படி? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து 2 எக்ஸாமும் வந்துட்டுருக்கு. மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்துருமோன்னு பயத்தில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கஷ்டமாக வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன், உங்கள் சார்பாகவும் என் பசங்களோட சார்பாகவும். அவங்ககிட்ட கேட்குறேன், என்ன முடித்தாங்களா இல்லை? தூங்க சொன்னால் தூங்க மாட்டுறானுங்க, என்னென்னு நாங்கள் கேட்குறேன். வாங்க ஜூம் பண்ணுப்பா, என்ன படிக்கிறாங்க பார்க்கலாம். புக்கை ஜூம் பண்ணுப்பா, அவனை ஜூம் பண்ணிட்டுருக்கு. ஸோஃபார் 10th சாப்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பையன் வந்து 12th சாப்டர். ஓகே சரி, 11th சாப்டர். ஓகே ரைட்ப்பா, விடுப்பா, நம்ம கேட்கல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுருங்க, நம்ம கேட்டுருவோம். சொல்லுங்கள் தம்பி, உங்கள் பேரோட சொல்லிடுங்க, உங்கள் பேர் சொல்லிடுங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் மக்களுக்கு சொல்லிடுங்க. சரி, என் பேர் சாய் பிரசாத் சார். ஓகே, இது 3 நாள் டைம் கொடுத்தது பத்திச்சா? சார் சஃபிஷியண்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக பத்தாதுன்னு தான் சொல்லுவோம் சார். சரி, ஓகே. இப்போ முடிஞ்சுதா இல்லையா? சரி, எனக்கு இன்னும் ஒரு 1.5 சாப்டர் பக்கம் இருக்குது, அப்புறம் 1 மார்க்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது சார். சரி, பரவாயில்ல, 11 சாப்டர் முடிச்சிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஈஸியாக கேட்டாங்கன்னா 90+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். அது என்னமோ கரெக்டு தான், பையன் சொல்கிறது கரெக்டு தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி எதிர்பாராத வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தம்பி? சார் கட் ஆஃப் கண்டிப்பாக குறைஞ்சிரும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். கட் ஆஃப் நம்பி தான் இருக்குது, இன்ஜினியரிங் தான் படிக்கும். ஆமாம் சார், நான் இன்ஜினியரிங் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், அதனால் கட் ஆஃப் நம்பி தான் இருக்கோம் நாங்களாம். ஓகே, இது எவ்வளோ பேர் நம்பி இருக்கீங்கன்னு தெரியல. நாளைக்கு ஈஸியாக வரட்டும்னு வேண்டிக்கலாம், உங்களுக்கும் ஈஸியாக வரட்டும்னு வேண்டிக்கலாம். சரிப்பா, எனக்கு டவுட் என்னென்னா, இப்போ 3:20 ஆகுது. இப்போ உங்கள் பேரண்ட்டே பார்த்துட்ருப்பாங்க. என்னென்னா இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ 3:20 ஆகுது, எப்போ தூங்குவீங்க? நாளைக்கு போனால் தூக்கம் வராதா? சரி, இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் இது முடிக்கிற மாதிரி தெரியல, இழுத்துகிட்டே போகுது. முடிச்சானா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஒரு 5:30 மாதிரி எழுந்திரிச்சிட்டு முடிஞ்சால் 1 மார்க் பார்த்துட்டு கிளம்பிடுறது தான் சார் பிளான், வேறு வழி. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் இப்போ தூங்கிட்டிங்கன்னா ஒரு 4 மணிக்கு தூங்கினா 5:30 1.5 மணி நேரம் தூக்கம் போதுமா? சார் வேறு வழி இல்லை சார். ஓகே, வந்து தூங்கிக்கலாம். வந்து தூங்கிக்கலாம் நாளைக்கு ஃபுல்லாக. எனக்கு கம்ப்யூட்டருக்கு 8 நாள் லீவ் விட்ருக்காங்க, 2 நாள் தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. சரி, ஓகே வாங்க. தம்பி என்ன சாப்டர் போடுறீங்க சார்? 12th சாப்டர். ஓகே, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இப்போது டைம் பத்திச்சா இல்லையா? எவ்வளோ 3 நாள் கொடுத்தது?
சார் டைம் வந்துட்டு 10 தான் சார், இவன் சொல்கிற மாதிரி தான். ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் சீரியஸாக 10 தான் சார். சரி ஓகே. என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ மணி 3 ஆயிடுச்சு. இப்போ அந்த பையன் சொல்கிறான் இன்னும் 1 மணி நேரம் ஆகும், அப்புறம் படுத்து 1.5 மணி நேரத்தை தூங்கி எந்திரிச்சிட்டு திரும்பவும் ஒரு டைம் பார்த்துட்டு போனோங்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார் நானும் வந்துட்டு அதே மாதிரி தான் சார், 1.5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப பார்க்கலான்னு தான் சார் இருக்கேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இப்போ தூக்கம் பத்தலை, எக்ஸாம் ஹாலில் தூங்கிட்டீங்கன்னு என்னன்றது? சார் நமக்கு வந்துட்டு அந்த பேனிக்னாலே நம்மளும் வந்துட்டு எக்ஸாமில் எழுதணும் தான் சார் இருப்போம். ஸோ தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சார். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து வர்ஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பேப்பர் மாடரேட் பண்ணலாம், எல்லா பேப்பருமே மாடரேட் பண்ணால் பையனோட கட் ஆஃப் என்ன ஆகுறது? ஏன்னா அவங்க நைட்டு பகலுமாக படிக்கிறாங்க, சும்மா வந்து இதெல்லாம் பண்ணல. எல்லாருமே நைட்டு பகலும். தமிழ்நாட்டில் 8.5 லட்சம் பேர் படிக்கிறான், +2 படிக்கிறான், +2 எழுதுறான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு பகலுமாக படிக்கிறாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் வந்து எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் வர சொல்ல, ஓரளவுக்கு எல்லோரும் எழுதுகிற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் சார்பாகவும் பேரண்ட்ஸ் சார்பாகவும் எல்லாத்தோட சார்பாகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் காது கேட்குமான்னு தெரியல, ஆனால் இது உண்மையான விஷயம். சரி ஓகே. அங்கே 2 பேர் இருக்காங்க, கேட்டுருவோம். டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்போம். தொந்தரவு பண்ணுறேன் அது இல்லை சார், சொல்லுங்கள் சார். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன சாப்டர் போட்டிருக்கீங்க? 9 சாப்டர்ஸ். 9 சாப்டர். எனக்கு என்ன டவுட்னா, 9 சாப்டர் தான் வரீங்களா? இனி ஒரு 3 சாப்டர் 10, 11, 12 இல்லை சார், ரிவைஸ் தான் சார் பண்ணிட்டுருக்கேன். ரிவைஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். சரி, மணி 3:30 ஆகுது. ஆக்சுவலாக 3:20 அவர்கிட்ட பேசும்போது 3:20, இப்போ 3:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எப்போ தூங்குவீங்க? சார் தூங்குறது ஐடியா இல்லை சார். தூங்குறதா ஐடியா இல்லை. காலையில் எப்படி போய் எக்ஸாம் எழுதுவீங்கப்பா? அங்கே போய் தூக்கம் வந்துச்சுன்னா? சார் டிஃபன் ஹெவியாக சாப்பிட்டு போனால் தூக்கம் வராது சார். இப்போ வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே, விட்டுருங்க, தூக்கம் வராது. இந்த மாதிரி எதாவது எக்ஸாம் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை சார். இல்லை. ஏன்? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாயிட்டேன்னு பயமா? ஆமாங்க சார். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு வேளை நாளைக்கு ஒரு மாதிரி மாடரேட் பண்ணாங்கன்னா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அங்கே எப்படி சமாளிப்பீங்க? சார் இன்ஜினியரிங் போல தான் பிளான் பண்ணியிருக்கேன் சார். அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் தான் சார் போயிருக்கேன். அதாவது இப்போ கட் ஆஃப் இறங்கிடுச்சுன்னா நீங்கள் ஆர்ட்ஸே பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாங்க சார். இந்த மாதிரி எல்லா மக்களும் யோசிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்ஜினியரிங் காலேஜில் எடுத்து போட்டு வேண்டியது தான், வேறு நம்ம என்ன சொல்கிறது. சரி ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மணி நேரமாக தூங்கலாம்ல சார்? டைம் இல்லை சார், ரிவைஸ் பண்ணுறேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது தம்பி, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, சங்கடமாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு புரியுது நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இந்த 3 நாள் பத்தலையும்? ஆமாங்க சார், ரிவைஸ் பண்ணுற டைம் பத்தல சார். ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை. இப்போ 1 வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, டக்குன்னு ரிவைஸ் பண்ணலையாமே? சார் டைம் பத்தல சார், இருந்தாலும் 3 நாள். ஓகே, நீங்கள் சங்கடப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஸோ இப்போ பசங்க வந்து விளையாண்டாலும் எது பண்ணாலும் சரி, அந்த எக்ஸாம் சீரியஸ்னஸோடு எல்லோரும் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்க தெரியல. 3:30 மணி ஆகுது, யாரும் மதிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதே கொடுமை தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கு தெரியுது. எக்ஸாம் முடிஞ்சு தான் எல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது ரீச் ஆகும். என்ன காரணம் கேட்டால் 3:30க்கு தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இருந்தாலும் 3:30 மணிக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு ஏன் காமிச்சேன்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் மேக்ஸ் இப்போ இப்படி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரொம்ப ஓரளவுக்கு மாடரேட்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப டஃப்பாக கேட்கணும், இல்லை வந்து ஒரு 20 மார்க் அடி வாங்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பெரிய ட்ராபேக். இதோட விளைவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கவர்மெண்ட் செய்த எல்லாம் யோசிச்சு பண்ணணும். அண்டு இது நம்ம எதுவும் எதிர்க்க முடியாது, பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே பாவமாக இருக்குது இந்த பையனை பார்த்தா. அவனாவது 1 மணி நேரம் தூங்குறான்னா, நான் தூங்குடான்னு இவனையும் சொன்னேன், ஆனால் இவன் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப சங்கடமாக இருக்குது. அண்ட் அங்கே ஒரு தம்பி எழுதிட்டு இருக்கான், அவனையும் என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியல, படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனிலே வந்து நான் வந்து சரி ஜாலியாக எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவை. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கல. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாமே நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். என்னோட நினப்பு, நாளைக்கு ஈஸியாக வருதா கஷ்டமாக வருதான்னு 1 காலுக்கு வெளியே வந்தோடனே ஆன்சர் கீ பார்க்கும்போது நானும் உங்களோட பேசுகிறேன், நீங்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக வரட்டும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். எல்லாருமே 95க்கு மேலே எடுக்கணும். எல்லாருமே சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவாக போகும். சரிங்களா? கண்டிப்பாக தம்பி எல்லாத்துக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்கப்பா. 4 ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்க. அது கேமரா பார்த்து ஒரு டைம் சொல்லிடுங்க. அவங்க ஆல் தி பெஸ்ட். ஓகே, எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்து உற்சாகத்தோடு தான் இருக்கும். 3:30 மணிக்கு கூட பசங்க இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ஸ்அப் கொடுக்கணும். நீங்களும் வந்து கஷ்டப்பட்டதுனால நாளைக்கு எல்லாமே ஈஸியாக தான் வரப்போகுது. தேங்க்யூ. கேமராமேன் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு அவனே தொந்தரவு பண்ண முடியாது. நன்றி.